ஏமாந்துட்ட இல்ல, ஏமாத்திட்டாங்க இல்ல, நம்பி மோசம் போயிட்ட இல்ல, இருதயத்தை காயப்படுத்திட்டாங்க இல்ல. எதற்கு என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும்? என் வாழ்க்கையில் எதற்கு இந்த கண்ணீர்? ஒரு அற்புதம் ஆண்டவர், ஒரே ஒரு அற்புதம், ஒரே ஒரு அற்புதம், ஜஸ்ட் a miracle. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இப்படி நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. அநேக வேலையில இப்படி சித்தத்தை நான் கேட்காது போயிட்டேன், இப்படி விருப்பத்தை நான் கேட்காது போயிட்டேன். என் பிள்ளைகளை கர்த்தருடைய பயத்துல நடக்கணும் என்ற ஒரு எண்ணம் அது போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. ஸ்கூலுக்கு போடா, வேலைக்கு போடா, சம்பாரிச்சனோடா எல்லாம் சொன்னேன். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நடத்தாம போயிட்டேன் சாமி. நம்பினவர்களால் வருகிற துரோகங்களை என்னால தாங்க முடியல. எதிர்பார்த்து 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 அவமானம் நிந்தையும் அடைந்து கொண்டே இருக்கிறேன். அப்பா, உம்மை தவிர வேற வழியில, உம்மை தவிர வேற வழியில, உம்மை தவிர வேற வழியில, உம்மை தவிர எனக்கு வழியில சாமி. உம்மை நம்பி இருக்கிறேன். ஆராதனை வேலையில உடைக்கப்பட்ட உங்கள் இருதயங்களை காயமாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர், காயம் கட்டுகிற பரிசுத்த ஆவியானவர், தூக்கி நிறுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், நீ அழாதே, நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிற தேவ ஆவியானவர், the spirit of God, the spirit of God, உன் பாவங்களுக்கு தக்கதாக செய்ய மாட்டார், உன் அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்ட மாட்டார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வார். நன்மையினால உன்னை நிரப்புவார். கழுகுக்கு சமனமாய் திரும்ப உன் வயதை வாழ வயது போல ஆக்குவார். நீ பயப்படுகிற காரியங்கள் உனக்கு நேரிடாது. வேற எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறோம்.